அதை பார்க்கும்போது காயமா தான் இருக்குது, கஷ்டமா இருக்குது. இப்ப எங்க ஐயா இவ்வளவு தூரம் காயம்பட்டிருக்காங்களே நினைக்கும் போது. பாமகவில் நிலவும் தந்தை மகன் பிரச்சினை குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். அதை பார்க்கும்போது காயமா தான் இருக்குது, கஷ்டமா இருக்குது. இப்ப எங்க ஐயா இவ்வளவு தூரம் காயம்பட்டிருக்காங்களே நினைக்கும் போது நாங்கெல்லாம் ஒரு அருகில் இருந்து வளர்ந்த பிள்ளைகள். அது தகப்பன் போல நாங்கெல்லாம் அன்பு வச்சு மதிப்பு வச்சு நேசிச்ச ஒரு பெரிய தலைவர். தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏலாம் ரொம்ப பேரன்பு வச்சு இருந்த ஒரு தலைவர். அவர் ஐயாவுக்கு இவ்வளவு தூரம் வருத்தம் இருக்குங்கிறத அவர் பதிவு பண்ணும்போது தெரியுது. இப்போ இதில் இதை ஒரு இதாக்கி பிரச்சனையாக்கி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. அந்த காயங்கள் நான் நம்புகிறேன், அது உறுதியாக ஆறிடும் தான் நினைக்கிறேன். அது காயங்கள் ஆறணும், அது ஆறிடும். கொஞ்ச நாள் விட்டால் அது சரியாயிடும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். கொஞ்ச நாள் விட்டால் சரியாயிடும். இது என்ன இருக்குது, எங்கள் ஐயாவே சொல்கிறார்ல, தலைவரை அறிவிக்கும் போது ஆற தழுவுனே கட்டி பிடிச்சேன், கண்ணீர் வடிச்சேன். அதே பாசப்பிணைப்பு நெகிழ்ச்சி சின்ன சின்ன மன வருத்தங்களே தந்திருக்குது. அதை ரெண்டு பேரும் அருகே உட்காந்து பேசி தீர்க்கிற சூழல் இல்லாதனால அது பொதுவெளியில ஐயா பேச வேண்டியது வந்துருச்சு. அது இப்ப அவர் மனசுக்குள்ள இருந்தது சொல்லிட்டாரு, அந்த காயம் வடிஞ்சிருச்சு, அது ஆறிட்டோம். அதை போய் நீங்க இதுவால நான் கேட்கறது, இப்ப எங்க ஐயா சொன்னதுனால சின்னையா பத்தி சொல்றாரு, அதனால இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பின்னடைவு, இதனாலதான் விலைவாசி ஏறிடுச்சு, இதனாலதான் மின் கட்டணம் உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா பேசலாம். அது ஒரு சின்ன கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன முரண். அது சரியாயிரும், அது சரியாகணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.